வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்கள் அனைத்துமே நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் மூலிமா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில இருந்தே தயாரித்து கொடுத்துட்டு இருக்கோம். 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே தரமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அன்னன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நல்ல ஒரு தரமான டேஸ்டியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மசாலாவும் நம்மளால கொடுக்க முடியுது. நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கே நம்ம ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கோயில் ரொம்பவே ஃபேமஸ். நம்ம தமிழ்நாடுடைய அரசு முத்திரை சின்னம் வந்து ஆண்டாளுடைய கோபுரம் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் வரவங்க எல்லாருமே பால்கோவா விரும்பி வாங்குவாங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த பால்கோவா வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஸ்பெஷல்னு பார்த்தாச்சு. ஆனால் அந்த பால்கோவா எப்படி செய்கிறாங்கன்ட்டு பால்கோவா செய்கிற ஃபேக்ட்ரிக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அடுப்பு பெரிய அடுப்பில் வந்து பால்கோவா வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இடைவிடாது வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பால்கோவா எப்படி செய்கிறாங்க, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அது எவ்வளோ நேரம் செய்கிறாங்கங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தம்பி வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் பாண்டியராஜ். எத்தனை வருஷமாக இந்த பால்கோவா? இங்கே 5 வருஷமாக வேலை பார்க்குறேன். ஒரு வடை சட்டிக்கு இப்போ இந்த பெரிய வடை சட்டிக்குமே எத்தனை லிட்டர் பால் ஊற்றுவோம்? 10 லிட்டர் பால் ஊற்றுவோம். 1 கிலோ ஜீனி போடுவோம். 1/4 மணி நேரமாக கிண்டிக்கிட்டே இருப்போம். தள்ளி கிண்டிக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை சட்டி பால்கோவா எடுப்போம்? ஒரு நாளைக்கு 10 சட்டி பால்கோவா அடிப்போம். 10 லிட்டர் பால் சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க. எவ்வளோ பால்கோவா கிடைக்கும்? இல்லை, 10 லிட்டர் பால்கோவா, 1 கிலோ 10 லிட்டர் பால், 1 கிலோ சீனி போட்டோன்னா 3 கிலோ பால்கோவா கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால்கோவா நம்ம கேட்குறோம். பால் அல்வா எப்படி செய்வீங்க? பால் அல்வா நம்ம கிண்டதில் நம்ம முருகை கிண்டணும். அதாவது இது 1/4 மணி நேரம் கிண்டுறதை வந்து அது 1/2 மணி நேரம். 1/4 மணி நேரம் கிண்டுவோம், அதை 1/2 மணி நேரமாக கிண்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க, எவ்வளோ நேரம் வருவீங்க? நாங்கள் 9 மணிக்கு வருவோம். 10 சட்டி அடிக்கிற தண்ணிக்கு இருப்போம். 9 மணிலேருந்து ஒரு ஈவினிங் ஆகிடுமா உங்களுக்கு? 2 மணி ஆகும். 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அடுப்புக்கிட்டே இருக்கீங்களே, இவ்வளோ ஹீட்டுக்கு உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இல்லை? கஷ்டமாக தான் இருக்குது, வேலை பார்த்தா ஆகணும். இப்போ வந்து பால்கோவா பதம் பார்த்து இவங்க இறக்கிட்டாங்க. அது எப்படி பதம் பார்த்தாங்க, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு இவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தம்பி வணக்கம். வணக்கம். பால்கோவா எப்படி பதம் பார்த்து இறக்கணுங்க? இது வந்து பால்கோவா வந்து பால் எல்லாம் வத்த அப்படியே கட்டியாகிட்டே வரும். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சுன்னா பால் நல்லா கட்டியாயிடும். அப்படியே பால்கோவா மாதிரி. ஆமாம், நல்லா ஒரு ஆற்றணும், இல்லாட்டி நெய் வரும். நல்லா ஆற்றிட்டு தட்டில் தோண்டிடும். இப்போ பால்கோவா ரெடியாகி ட்ரெயினில் நமக்கு வந்து மாற்றுறாங்க. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். இங்கே பால்கோவா எப்படியெல்லாம் செய்கிறாங்க, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ், அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லோரும் வந்துட்டு வெளியூரில் இருக்கவங்க எல்லோருமே என்ன பண்ணுவோம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயில் ஃபேமஸ், பால்கோவா ஃபேமஸ் நம்ம கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதை பற்றின உண்மையை அந்த ஊர்லேயே இருக்கிற பொண்ணுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? ராஜஸ்ரீ. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலும் நம்ம பால்கோவாவும் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த ஊர்லேயே இருந்துட்டு உங்களை கேட்டால் ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் எதனால் ஆண்டாள் கோயிலும் பால்கோவாவும் ஃபேமஸ்? 108 திவ்ய தேசங்களில் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கோவிலும் ஒன்று. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம சொன்னாலே நமக்கு 3 விஷயம் டக்குன்னு ஞாபகம் வரும். ஒன்று என்னென்னா எல்லாருக்குமே பிடிச்ச பால்கோவா, 2வது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், அண்ட் 3வது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரோட ராஜகோபுரம் தமிழ்நாடு அரசு முத்திரை சின்னமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா ஏன் ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது ஆண்டாள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆண்டாளுக்கு பல பழமொழிகள் சொல்லுவோம். அதில் ஒன்றா நம்ம என்ன சொல்கிறோன்னா, பாமாலை பாடினால் பூமாலை சூடினால்னு சொல்லுவாங்க. பாமாலைனா திருப்பாவை பாடல்கள் 30 பாடினாங்க. பூமாலை அப்படின்னா பெருமாளுக்குள்ளே அந்த பூமாலை அவங்க சூடினாலையும் பாமாலை பாடினால் பூமாலை சூடினால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த திருப்பாவையில் அவங்க ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. என்ன வரினா, அதாவது குடம் வைக்க வைக்க பால் நிறையும் அளவுக்கு கறவை மாடுகள் இங்கே உள்ளன அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஆண்டாள் எதை நினச்சி அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. அவங்க சொன்ன அந்த காரணத்தினால பெருமாள் ஆண்டாள் இங்கே அதிகமாக கறவை மாடுகள் இருக்குது ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு பெருமாள் இங்கே அதிகமாக கறவை மாடுகளை கொண்டு வந்தாங்க. அதில் இருந்து தான் பால்கோவா அப்படிங்கிறது வந்தது. ஆண்டாளுக்கு பிரசாதமாக என்ன வழங்கப்பட்டுச்சுன்னா அக்ராவடிசல்னு வழங்கப்பட்டது. அது எப்போனா மார்கழி மாதம், அதாவது மார்கழி மாதம் 27 நாளும் நோன்பு இருப்பாங்க. முதல்ல தமிழ்நாட்டுக்கு நோம்புங்கிற விஷயத்த ஆண்டாள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வைணவ வரலாறு சொல்லுது. அப்போ 27 நாள் அவங்க நோன்பு இருக்கிறச்ச பால், நெய், மலர் இந்த மாதிரி கண்மை எதுவுமே அவங்க சூட மாட்டாங்க. அதுதான் அவங்களோட நோன்பு. அப்போ 27 நாள் முடிஞ்சவங்க கூடார விரதம்னு சொல்லுவாங்க. அப்போம்போது அவங்க பூ சூடிக்குவாங்க. பால் நெய் இதெல்லாம் அதிகமாக கலந்து அக்ராவடிசல் அப்படிங்கிற ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணாங்க. அந்த அக்ராவடிசல் இப்போ நம்ம சொல்லணும்னா இப்போ பாலல்வா, எக்ஸாக்டாக பாலல்வா மாதிரி இருக்கும். அது அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ திகட்டும். அதை ஒரு தடவை சாப்பிட்டாலே நம்ம மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். ஆனால் அந்த பிரசாதம் எல்லாருக்குமே மார்கழி மாதம் மட்டும்தான் கிடைக்கும். அதை வச்சு தான் இந்த பால்கோவாங்கிறது ஃபேமஸ் ஆனது. அதாவது ஆண்டாளுக்கு நைவேத்தியமாக படித்த அக்காரவடிசல் அந்த டேஸ்ட்லேயே நம்ம பால்கோவா செய்யறதுனால இந்த பால்கோவா ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஊருக்கு வந்தாவே முதல்ல எடுத்தோடனே ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா அப்படின்னு தான் நாங்களும் கேள்விப்படுறோம். விரும்பி வாங்கிட்டும் போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்டு, நீங்கள் ஒரு பிராண்டு ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி என்ன பிராண்டு? எங்களோட பிராண்டு ராஜகோபுரம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ளே நம்ம நுழைஞ்சாலே இன்றைக்கி அதிகமாக பால்கோவா கடைகள் தான் ஆக்கிரமிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான பால்கோவா கடைகள் இங்கே உள்ளன. ஏன்னா இந்த மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம சொந்த ஊரில் இருக்கோம், அதனால் நம்ம ஊருக்கு ஃபேமஸான அந்த பால்கோவா தொழிலை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடங்குறாங்க. அப்போ நாங்களும் அதை நினச்சனால எங்கள் அப்பா கடந்த 20 வருஷமாக ராஜகோபுரம் அப்படிங்கிற பிராண்டை வச்சு தான் பால்கோவா தொழில் நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாங்கள் ராஜகோபுரம் அப்படின்னு பேர் வச்சோன்னா, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே பால்கோவா தான் ஞாபகம் வருது. எக்ஸாக்டாக உங்களுக்கும் அப்படி தான் ஞாபகம் வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் பேர் தான் ராஜகோபுரம். அதுதான் தமிழ்நாட்டு அரசு முத்திரை சின்னமாக வச்சுருக்காங்க. அப்போ எங்கள் கடைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே ராஜகோபுரம்னா இந்த கோவில் கோபுரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கோவில் கோபுரம் 196 அடி உயரம், 11 கலசங்கள், 11 நிலைகள் கொண்டது. இந்த கோபுரத்தில் எந்த ஒரு பொம்மை வேலைப்பாடுமே கிடையாது. அப்போ எங்கள் கடைக்கு வர்றவங்க எல்லாருமே, எல்லா கஸ்டமரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ராஜகோபுரம்ங்கிறது சில பேர்லாம் வேறு ஏதோ ஒரு கோவிலோட கோபுரம் பேருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது ஆண்டாள் கோபுரம்னு தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் நாங்கள் அதை அவங்களுக்கு சொல்கிறதுக்காக எங்களோட கடை பேரை ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். உங்களுடைய கம்பெனிக்கும் போயிருந்தோம், நிறைய அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ராசஸ்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. பால்கோவும் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அதை விட எனக்கு நம்ம கேள்விப்பட்டதை விட இந்த ஊரில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சதான் உங்களுக்கு தான் அந்த பெருமை தெரியுன்றதுனால தான் நான் கேட்டேன். இப்போ நானுமே பெரிய குக்கிங் பண்ணும்போதெல்லாம் பால்கோவெல்லாம் நல்லா பண்ணியிருந்தேங்கன்னு, அது எனக்கு தனியாலாம் 10 லிட்டர் பால் ஊற்றி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ரெட்டாக வந்தது, நல்லா ஒயிட்டாக வராமல் இருந்தது. ஆனால் அது ஒரு பால் அல்வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ எல்லாத்தினாலையுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வாங்கலாம் முடியாது. இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களா பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எங்களுக்கு வேணும்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் எப்படி அனுப்புவீங்க? அதாவது தொடர்ந்து ஒரு 5 மாதமாக நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர முடியாது சில பேரால் சூழ்நிலை காரணமாக. அவங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும். அதை நாங்கள் எப்படி அவங்களுக்கு நிறைவேற்றோம்னா, அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவங்களுடைய அட்ரஸ், நாங்கள் கேட்குற டீட்டெயில்ஸை அவங்க சொல்லணும். நாங்கள் அவங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்புவோம். அது மூலியமாக அவங்க திருப்தி அடைஞ்சுக்குவோம். ஓகே, ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா நம்ம எப்படி செய்யறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.